இன்றைக்கும் ஒரு ஆன்மீக கதை உங்ககிட்ட சொல்லிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்கிறேன். 2 நாளாக ராமாயணம் சம்மந்தப்பட்ட கதையை சொல்லியாச்சு. இன்றைக்கி சிவனோட ஒரு கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு முறை தங்களோட கஷ்டத்தை தீர்க்குமாறு வேண்டிக்கிட்ட 2 பக்தர்களை பார்க்குறதுக்காக சிவனும் பார்வதியும் வயசான தம்பதிகளாக பூமிக்கு வந்தாங்க. முதல்ல ஒரு வீட்டு கதவை தட்டி சாப்பிட கொஞ்சம் உணவும் ராத்திரி தங்க இடமும் தரும்படி கேட்டாங்க. தாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம், இதில் நீங்கள் வேறையா என எரிச்சல் அடைந்து சாப்பிட கொஞ்சம் பழைய சாதமும் படுக்க ஒரு கிழிஞ்ச பாயும் கொடுத்து திண்ணையில் படுத்துக்கோங்க அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சிவனார் அந்த சோற்று பருக்கைகளை தொட்டதுமே அது வெள்ளி நாணயங்களாக மாறிடுச்சு. மறுநாள் அதை பார்த்ததும் தான், அடடே, நேற்று வந்தவங்க கடவுளா சரியாக உபசரிக்காமல் விட்டுட்டோமேன்னு வருத்தப்பட்டு இனிமே விருந்தாளிகளை கனிவோடு உபசரிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. சிவனும் பார்வதியும் இன்னொரு பக்தர் வீட்டுக்கு போனாங்க. அவங்களோ அன்போடு வரவேற்று, கொஞ்சம் நொய் இருக்குது, உப்புமா பண்ணித்தரேன், வெளியே குளிரும், நீங்கள் உள்ளே கட்டில் படுத்துக்கோங்க, வெளித்திண்ணையில் நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ராத்திரி பெரிய இடி விழுந்து அந்த வீட்டோட கூரை எரிஞ்சிடுச்சு. தொழுவத்தில் கட்டியிருந்த பசுமாடும் இறந்துடுச்சு. கொல்லப்புறத்தில் இருந்த வாழைத்தோட்டமும் கருகி போயிடுச்சு. அவர்கள் அப்பவும் தங்கள் வீட்டில் தங்கின பெரியவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துடுச்சா அப்படின்னு தான் கவலைப்பட்டாங்க. அவங்க விடை பெற்று வெளியேறினதும் பார்வதி சிவனிடம், என்ன அநியாயம், எரிச்சலோடு வரவைத்தவங்களுக்கு அவங்க கஷ்டம் தீர வெள்ளி நாணயங்களை பரிசாலிச்சிங்க, அதுவே அன்போடு வரவைத்தவங்களுக்கு இடி மூலமாக மேலும் கஷ்டம் கொடுத்துருக்குறீங்க, இது சரிதானா சுவாமி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவனார் சிரிச்சுக்கிட்டே, பார்வதி, முதல்ல பக்தருக்கு தங்க நாணயம் தரணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க இன்னும் பண்படணும் தெரிஞ்சதும் வெள்ளி நாணயங்களை மட்டுமே கொடுத்தேன். 2வது பக்தரோட வீட்டில் அவர் மகனுக்கு வெகு சீக்கிரமே ராஜாங்கத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்க போகுது. அவன் குடும்பமே அவனால் பேரும் புகழும் அடைய போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரி இடி தாக்கி அவன் இறந்து அவனோட பெற்றோர் நிர்கதியாக நிற்கும்படியான விதி இருந்தது. நாம் உள்ளே படுத்து அவன் தன்னோட பெற்றோரோடு வெளியே படுத்துக்கிட்டதால் அவன் தப்பிச்சான். அவன் விதியை மாற்றி எழுதியிருக்கிறேன். ஆக 2 பக்தர்களுக்குமே அவங்க பக்திக்கும் பண்புக்கும் தகுந்த பலனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவனோட கருணையே கருணை. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிது. அதை உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.